ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் விலாக் தாங்க. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து நான் தூத்துக்குடிக்கு வந்து கோவில் திருவிழாக்காக நாங்கள் வந்து கிளம்புனோம். ஏர்லி மார்னிங்க்கு வந்து ஒரு 5:30 இருக்கும்போது நான் வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்புனோம். தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் லீவ் சொல்லிவிட்டு தேர்ஸ்டே மார்னிங் நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் கிளம்புனோம். கிளம்பி போயிட்டு 2 பிளான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து என்னோடய மாமியாரையும் வந்து கூட்டிகிட்டு போகிற பிளான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து வாசுதேவநல்லூர் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து எல்லோரும் ஒன்றா கிளம்பலாம் அப்படின்ற பிளானு. ஸோ அதனால் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 கிளம்புனோன்னா சீக்கிரமாகவே வந்து ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் கொஞ்சம் பசியாக இருந்தனால சிட்டி வந்து கொஞ்சம் தாண்டின உடனேவே வந்து டீ சாப்பிட்றதுக்காக ஸ்டாப் பண்ணிட்டோம். பசங்களுக்கும் நல்லா பசியாக இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாகவே கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீ மட்டும் குடிச்சிட்டு வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம். பொள்ளாச்சி வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் தூங்காமல் உட்காந்து பார்த்துட்டே வந்தேங்க. ஸோ எனக்கு வந்து சரியாக தூக்கம் இல்லை அப்படின்றனால கொஞ்சம் நேரம் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். அகெயின் பார்த்திங்கன்னா டீ கல்லுப்பட்டி வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு 9:30 10 இருக்குங்க. ரீச் ஆகும்போது நல்லாவே பசி எடுத்துருச்சு. ஸோ பசங்களும் வந்து நல்லா பசிக்குதுன்னு சொன்னனால நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணோம். டீ கல்லுப்பட்டியில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு பொங்கல், அதுக்கப்புறம் வந்து இட்லி, குட்டி பையனுக்கு வந்து இட்லி, அதுக்கப்புறம் தோசை எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். பொங்கல் வந்து டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியிலேயே வந்து இந்த மாதிரி விளையாடுறதுக்கு எல்லாம் இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டெம்பிள் சிட்டி வரும், அந்த ரோடு வந்து என்ட்ரானோடனே டெம்பிள் சிட்டி வரும். அதுக்கப்புறமா வர இந்த ஷாப் தான். ஸோ பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்தாங்க. நல்லா காற்று அடிச்சிச்சு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக வந்து புட்டு புட்டாக நல்லா தூறல் விழுந்துட்டு நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. 10 o'clock அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டி வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகலை. எங்களுக்கு கொஞ்சம் பேட்ரி போயிடுச்சு வண்டியில். ஸோ போகிற வழியில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து அந்த வழியாக தான் வரணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் வழியாக தான் வரணும். வர வழியில் அந்த கோபுரம்லாம் பார்த்துட்டு வந்தோம். இந்த கோபுரம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்ம தமிழ்நாடு அரசு அப்படின்ற அந்த சிம்பிள் தான் வந்து இந்த கோபுரம். ஸோ அதை வந்து அப்படியே வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வண்டியெல்லாம் வந்து ராஜபாளையம் வந்து சரி பண்ணிவிட்டு பேட்ரியெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு காரில். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் வந்துச்சு. ஸோ அது ராஜபாளையம் தாண்டினோடனே ஒரு ஹோட்டலில் வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட்றலாம், வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேணான்னு சொல்லிட்டோம். ஏன்னா மாமியாரை வந்து கூப்பிட்டுட்டு கிளம்புறனால அங்கே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது அப்படின்றது கொஞ்சம் டைம் ஆகிடும். பசங்களுக்கும் நல்லா பசிச்சிருச்சு. ஏன்னா காலையில் தோசைலாம் சாப்பிட்டு ஒரே விளையாட்டு. ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட்லன்றனால பசி எடுத்தனால சரி சாப்பிட்டுட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வண்டி ரிப்பேர் பார்க்குறதுக்கே ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் 2 o'clock ஆகிடுச்சு நாங்கள் ஊருக்கு போய் ரீச் ஆகுறதுக்கு. சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்புனோம். கொஞ்சம் லேட்டானனால சாப்பிட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சு, வெளியவே சாப்பிட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து மாமியாரையும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் வந்து இன்னொரு காரில் வந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு. அப்பா வந்து எங்கள் காரில் வர மாதிரி இருந்துச்சு. தம்பி வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு வந்திருந்தான். நாங்கள் ஒரு காரில் வந்தோம். ஏன்னா குழந்தைய வச்சுருக்கறனால அப்பா வந்து எங்கள் காரில் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து 2 காரில் எல்லோரும் சேர்ந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு தான் நைட்டு வந்து அங்கே அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து எல்லோரும் கிளம்பிட்டோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா நாகர்கோவில் டு திருநெல்வேலி அந்த ரோடு எல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க. ஃபுல் ஹைவே அப்படின்றனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கேயும் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலருந்தும் ஏர்லி மார்னிங்கே வந்து கிளம்பிட்டோம். ஒரு 4:35 அந்த மாதிரி டைமில் நாங்கள் வந்து கிளம்புனோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. சிங்கம் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ்ராஜ் வந்து கோவமாக நடந்து வர்ற மாதிரி ஒரு சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று சிங்கம் 3ன்னு நினைக்கிறேங்க. ஸோ அதுலேயும் ஒரு சீன் இந்த பிளேஸில் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
உத்தமபுத்திரன் நினைக்கிறேன். நிறைய மூவிஸ் இங்கே எடுத்திருப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து ஒரு சீனில் வந்து அந்த மொட்டை ராஜேந்திரன், அதுக்கப்புறம் தனுஷோட ஃபைட் சீன்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 10:30 இருக்கும்போது நாங்கள் வந்து வீட்டில் ரீச் ஆகிட்டோம். ஸோ எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்களும் வந்து கிளம்பி வெளியில் போய் நின்றுட்டுருந்தோம். சாமி வந்து தீர்த்தக்கரைக்கு போயிட்டு இங்கே உள்ளே வந்துட்டு போகும். ஸோ அதுக்காக எல்லோரும் வந்து கிளம்பிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். சாமி கும்பிட்றதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்படியே வந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு ஃபேமிலியில் இன்னும் எங்கள் பெரியப்பா வீட்டில் மட்டும் வர வேண்டியது இருந்துச்சு. ஸோ அவங்களும் வந்துட்டாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கால் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லோரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா, சித்தி, இன்னொரு சித்தி, அப்புறம் எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் வீடியோஸ்லாம் எல்லாம் ஷூட் பண்ணிகிட்ருந்தோம். இது பெரியம்மா. ஸோ எல்லோரும் இன்னொரு பெரியம்மா மட்டும் மிஸ்ஸிங், அவங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டாங்க. நாங்கள் போய் ஒரு 1/4 மணி நேரத்துலேயே அவங்களும் வந்துட்டாங்க.
முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து. ஸோ மார்னிங் வந்துட்டு நாங்கள் வர வழியிலே வந்து சாப்பிட்டுட்டோம். வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா லைட்டாக ஃப்ரெஷ்அப் மட்டும் ஆகிட்டு தான் பூஜைக்கு வந்து நின்றுட்டுருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அன்னதானம் வந்து ஒரு 3 to 4 o'clock வரைக்கும் வந்து போயிட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து அன்னதானமுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் இங்கே எல்லோரும் வந்து சும்மா பேசிட்டு விளையாடிட்டு எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து எங்கள் சித்தப்பா சித்தி. ஸோ கையில் இருக்க பையன் வந்து அண்ணன் பையன் வந்து 2வது பையன், குட்டி பையன். இது வந்து சித்தி. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தம்பி, இது வந்து இன்னொரு தம்பி, அவனோட பையன் அது. ஸோ என்னோடய தம்பி பையனும் இந்த வீடியோவில் வருவான். ஸோ குட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த கோவில் திருவிழாவில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணியிருந்தோம் அந்த கோவில் திருவிழா வந்து. ஸோ எல்லா டைமும் வந்து யாராவது ஒருத்தர் மிஸ் ஆகிடுவாங்க. ஸோ இதில் வந்து எங்கள் அண்ணன் ஒரு ஆள் மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங், மற்றபடி எல்லாருமே வந்து வந்திருந்தோம். ஸோ இது வந்து என்னோடய தம்பி ஒய்ஃப், அப்புறம் தம்பி பையன். அதுவும் கூட மத்தியானம் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதில் வந்து அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்டு அது விளையாடிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லோரும் வந்து சேர்ந்து போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பின்னாடி வந்து எங்கள் பெரியம்மா. ஸோ நிறைய பேர் வந்து யாராவது ஒருத்தர் மிஸ் ஆவாங்க நமக்கு. எல்லா டைமும் எல்லோரும் ஒன்றாவே வந்து இருந்து செலிப்ரேட் பண்ணதில்லை. ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. எல்லாருமே ஜாலியாக வந்து கோவில் ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணோம் அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் வந்து இன்னொரு தம்பி பையன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்லேயும் வந்து என்னோடய தம்பி சித்தப்பா பையன் அவனையும் வந்துட்டு நல்லா கொண்டெல்லாம் போட்டு சும்மா வந்து விளையாடிட்டு இருந்தோம். அண்ணன் பையன் வந்து பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தான். ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து எடுத்துகிட்டு அங்கேயும் வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து திருவிழா இருக்கும். ஸோ நைட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கிளம்பிடுவோம். அது பார்த்திங்கன்னா முளைப்பாரி எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு 12 மணிக்கு வந்து உச்சிக்கால், அதாவது சாமக்கொடைன்னு சொல்லுவாங்க. நைட்டு வந்து அந்த கொடையும் இருக்குது. இந்த டைம் வந்து நல்லா ஆர்ச் எல்லாமே போட்டு சூப்பராக வந்து டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வருஷம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் போயிட்டு நான் வந்து கிளம்பிட்டு வந்தேங்க. நாங்கள் கிளம்பி வர்றதுக்குள்ளே முளைப்பாரியே வந்து இங்கே கோயிலுக்கே வந்து வந்துடுச்சுங்க. சாமி வந்து வேட்டைக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா எல்லாருமே வந்து உட்காந்துருந்தோமா, சாமி திருப்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து அம்மா பெரியம்மா எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய ஃபோனில். எல்லோரும் ஒன்றா வந்து உட்காந்துருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 12 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா 11:55க்கு வந்து அப்பா பர்த்டே முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து என்னோடய சித்தப்பா பர்த்டே
டே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ முந்தின நாள் நைட் அப்பாவுக்கு, நெக்ஸ்ட் டே வந்து சித்தப்பாவுக்கு. ஸோ அப்பாவையும் சித்தப்பாவையும் நிற்க வச்சு நாங்கள் வந்து கேக் கட் பண்ணோம். சரி எல்லோரும் இருந்தனால வெளியே ரோட்லேயே வச்சு எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கேக்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து வந்து எல்லோரும் ஒன்றா வந்து கேக் கட் பண்ணி எல்லாம் செலிப்ரேட் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் வந்து ஷேர் பண்ணி தான் எல்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. அப்பாவுக்கு வந்து முந்தின நாள் ஃப்ரைடே அண்டு சாட்டர்டே வந்து சித்தப்பாவுக்கு. ஸோ ஃப்ரைடே நைட்டு வந்து கேக் கட் பண்ணி எல்லாம் செலிப்ரேட் பண்ணோம் 12 o'clock. சாமி வர வரைக்கும் எல்லாம் வெயிட்டிங்கில் இருப்போம். ஸோ சாமி வர வரைக்கும் அந்த டைமிங்குள்ளே எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டி விட்டு எல்லாம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஜாலியாக வந்து நின்று பண்ணது. அங்கே இருந்த எல்லாத்துக்கும் வந்து கேக்லாம் கட் பண்ணி கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாமி வந்து வந்துருச்சுங்க. நைட்டெல்லாம் முடிஞ்சு தூங்குறதுக்கே வந்து 4 o'clock ஆகிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் வந்து எல்லோரும் சாப்பிட்டு அப்படியே எல்லாம் ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.